ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பட்டியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் உதவித்தொகை வழங்கும் விழா ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வழங்கினர். வருகிற நவம்பர் மாதம் முதல் உயர்த்தப்பட்ட பெண்கள் உரிமை தொகை 2500 ரூபாயாக வழங்கப்படும். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. புதுச்சேரி அரசு துறைகளில் 29 கோடி ரூபாய் கையாடல். மின்துறையில் மட்டும் 27 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு என மத்திய தணிக்கை குழு தகவல். இளநிலை மருத்துவ படிப்புக்கான ஜிப்மர் 2ஆம் கட்ட கலந்தாய்வு பட்டியல் இணையத்தில் வெளியிட்டது சென்டாக். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு உதவித்தொகைகளை வழங்கினர். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் புதிதாக 10,000 பேருக்கு முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் உதவித்தொகை வழங்கும் விழா தட்டாஞ்சாவடி மார்க்கெட் கமிட்டி மைதானத்தில் நடைபெற்றது. இதில் ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு உதவித்தொகைகளை வழங்கினர். மேலும் இந்த விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், கேஎஸ்பி ரமேஷ், கல்யாணசுந்தரம், சாய் சரவணகுமார், லட்சுமிகாந்தன், மகளிர் மற்றும் மேம்பாட்டுத்துறை செயலாளர் ஜெயந்தகுமார் ரே, இயக்குநர் முத்து மீனா உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வருகிற நவம்பர் மாதம் முதல் உயர்த்தப்பட்ட பெண்கள் உரிமை தொகை 2500 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி கூறியுள்ளார். புதுச்சேரி அரசு மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் ஓய்வூதிய தொகை திட்டம் வாயிலாக அடுத்த மாதம் முதல் மேலும் 10,000 பேருக்கு உதவித்தொகை கிடைத்துவிடும் என்றும், விண்ணப்பித்து காத்திருக்கும் மேலும் 5,000 பேருக்கும் இன்னும் ஒரு மாதத்திற்குள் உதவித்தொகை வழங்கப்படும் என்று கூறினார். மேலும் அரசு துறைகளில் 4,500 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு இருப்பதாகவும், இன்னும் 3 மாதங்களில் 1000 பணியிடங்களுக்கு மேல் நிரப்பப்படும் என்று தெரிவித்தவர், சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள செவிலியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்பட உள்ளதாகவும் கூறினார். மேலும் மகளிர் மற்றும் முதியவர்களுக்கு உதவித்தொகை வழங்க மட்டுமே மாதம் 45 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து இலவச அரிசி வராது என்று எதிர்க்கட்சிகள் கூறி வரும் நிலையில் அரிசி வழங்குவதற்கான டெண்டர் முடிந்துள்ளதாகவும், விரைவில் விடுபட்ட 3 மாதங்களுக்கும் சேர்த்து அரிசி வழங்கப்பட உள்ளதாகவும், கோதுமைக்கான டெண்டர் மீண்டும் விடப்பட்டு அரிசியுடன் சேர்த்து கோதுமையும் விரைவில் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் 1 லட்சம் மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு பெண்கள் உரிமை தொகை மற்றும் ஏற்கனவே 1000 ரூபாய் வழங்குபவர்களுக்கு கூடுதலாக உயர்த்தப்பட்ட 2500 ரூபாய் உதவித்தொகையையும் வரும் நவம்பர் மாதம் முதல் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். விடுபட்டு போன மாதங்களுக்குரிய அரிசி சேர்த்தம் கொடுப்போம். ஒரு 2 மாதம் விடுபட்டு போச்சுன்னு சொன்னாங்க, 3 மாதம் விடுபட்டு போச்சு வரலையானாங்க. அந்த அரிசியும் சேர்த்தான் கொடுப்போம். இப்போ கொடுக்கும்போது அந்த அரிசியும் உங்களுக்கு சேர்த்தான் வரும். 10 கிலோ 20 கிலோ எப்படி அரிசி கொடுக்குறோமோ அதுவும் சேர்த்து வரும். கோதுமை 2 கிலோ கொடுப்போம் சொன்னோம். அதுக்கு மத்திய அரசு கேட்டிருந்தோம், அங்கே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் கேட்டிருக்கோம், அங்கே இல்லைன்னு சொன்னால் மறுபடியும் டெண்டர் விடப்பட்டு அந்த கோதுமையும் சேர்த்து கொடுப்போம். எப்போ அரிசி எந்த மாதத்துக்கு கொடுக்கணுமோ அரிசியோடு சேர்த்து அந்த கோதுமையும் உங்களுக்கு வழங்கப்படும். அதுவும் விரைவிலேயே வழங்கப்படும். இது எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. சொல்லுவாங்க, சிலர் சொல்லுவாங்க மாறுபட்ட கருத்து வரல மோதல், அப்படி எதுவும் கிடையாது. மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தும். இது மாதிரி சின்ன சின்ன குறைகள் இருக்கும். இப்போ டெண்டர் விடும்பொழுது எடுப்பாங்க, திடீர்னு கொடுக்க விட்டுருவாங்க, வேறு டெண்டர் வைப்பாங்க, அதனால் காலதாமதம் ஆகும். அப்படி தான் இருக்குமே தவிர அறிவித்த திட்டங்கள் அத்தனையும் இந்த அரசு செயல்படுத்தும். புதுச்சேரி மின் வாரியத்தில் மட்டும் 257 பணம் கையாடல் சம்பவங்கள் நடந்துள்ளதில் அரசுக்கு இந்த துறையில் மட்டும் 27.14 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மத்திய தணிக்கை குழுவினர் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அரசின் 2023-24 ஆண்டிற்கான பட்ஜெட் மீதான இந்திய தணிக்கை அறிக்கை சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆட்சியர் அலுவலகத்தில் புதுச்சேரியின் தணிக்கை அறிக்கை மக்களின் பார்வைக்காக வெளியிடப்பட்டது. அதனை வெளியிட்டு பேசிய தமிழ்
தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கான முதன்மை கணக்காய்வு தலைவர் திருப்பதி வெங்கடசாமி, புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 2019-20 நிலுவை கடன் பொறுப்புகள் 9449 கோடி ரூபாயாக இருந்ததாகவும் இந்த கடன் 2023-24 13,084 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாகவும் தெரிவித்தனர். இதேபோல் நிலுவையில் உள்ள கடன்களின் வளர்ச்சி 2019-20 3.41% இருந்து 2023-24 3.51% உயர்ந்துள்ளதாக தெரிவித்தனர். மேலும் 2023-24 பட்ஜெட்டில் மொத்த ஒதுக்கீடு 12,613.26 கோடி ரூபாயாக இருந்த நிலையில் இதில் 11,494.25 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் இதன் விளைவாக 1,119.91 கோடி ரூபாய் சேமிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். இது மொத்த ஒதுக்கீட்டில் 8.87% என்றும் இருப்பினும் கடந்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி நிலவரப்படி மொத்த சேமிப்பில் 363.26 கோடி ரூபாய், அதாவது 32.46% மட்டுமே ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் 2023-24 காலகட்டத்தில் 50 லட்சம் ரூபாய் மற்றும் அதற்கு மேற்பட்ட 22 மானியங்கள் நிதி ஒதுக்கங்களில் துணைநிலை மானிய ஒதுக்கீடான 973.93 கோடி ரூபாயில் 613.34 கோடி ரூபாய் மிகையானது என்று நிரூபணமானது என்று தெரிவித்தனர். மேலும் கடந்த 2024 மார்ச் வரை புதுச்சேரி அரசுக்கு முறைகேடு, பணம் இழப்பு மற்றும் பணம் கையாடல் செய்ததாக 316 சம்பவங்கள் நேரிட்டுள்ளதாகவும் இதில் அரசின் அனைத்து துறைகளையும் சேர்த்து மொத்தம் 28.89 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த அவர்கள் புதுச்சேரி மின் வாரியத்தில் மட்டும் 257 சம்பவங்கள் நேரிட்டுள்ளதாகவும் இதில் அரசு இந்த துறையில் மட்டும் 27.14 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இது 257 நேர்வுகளில் நடந்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இந்த தணிக்கை அறிக்கை சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் சட்டசபை பொதுக்கணக்கு குழு கூடி இந்த பிரச்சனையில் விவாதித்து நடவடிக்கை எடுக்கும் என்றும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கான முதன்மை கணக்காய்வு தலைவர் திருப்பதி வெங்கடசாமி தெரிவித்தார். அந்த பொது கணக்கு குழு இதை ஆய்விற்கு எடுத்து தவறு செய்த குறைபாடுகள் உள்ள துறையை சார்ந்த அந்த அதிகாரிகளை அழைத்து அதற்குரிய விளக்கங்களை கேட்பார்கள். அந்த விளக்கங்களை கேட்டு அந்த விளக்கம் ஏற்புடையதாக இருந்தால் அந்த பொது கணக்கு குழு என்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழு. அந்த குழு அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டால் அந்த பற்றி முடித்து வைக்கப்படும். இல்லை என்றால் மேற்கொண்டு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை அவர்கள் ஆணையிடுவார்கள். அந்த ஆணைகளை எல்லாம் தொகுத்து மறுபடியும் சட்டமன்றத்தில் வைத்து அதற்கு அவர்கள் ஒப்புதல் பெற வேண்டும். அந்த நடைமுறை பொதுக்கணக்கு குழுவின் வரம்பிற்குள் வருகிறது. அந்த குழு விவாதம் நடக்கும் பொழுது எங்கள் அலுவலகத்தின் உதவி அதிகாரியோ தலைமை அதிகாரியோ அந்த குழுவிற்கு உதவி செய்வோம். இளநிலை மருத்துவ படிப்புக்கான ஜிப்மர் 2ஆம் கட்ட கலந்தாய்வு பட்டியலை சென்டாக் வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி சென்டாக் நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் இளநிலை மருத்துவம், பல் மருத்துவம், ஆயுர்வேதம் உள்ளிட்ட படிப்புகளுக்கான கலந்தாய்வை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கான உள் ஒதுக்கீட்டின்படி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிக்கு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் முதற்கட்ட கலந்தாய்வில் சேர்க்கை அல்லது 2ஆம் கட்ட கலந்தாய்வில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 57 மாணவர்களின் பெயர் பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் தெரிவிக்கலாம் என்றும் ஜிப்மரில் 2ஆம் கட்ட கலந்தாய்வில் இடம் கிடைக்கப்பெற்றவர்களின் பெயர்களை சென்டாக் 2ஆம் கட்ட ஒதுக்கீடு பட்டியலில் இருந்து நீக்கப்படும் என்றும் ஜிப்மர் கலந்தாய்வில் இடம் கிடைத்து சென்டாக் கலந்தாய்விலும் பங்கேற்க விரும்பினால் தங்களது டேஷ்போர்டு மூலம் விருப்பத்தை தெரிவித்து கட்டணமாக 1 லட்சம் ரூபாயை செலுத்த வேண்டும் என்று புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா தெரிவித்துள்ளார். வாழ்வில் வழிகாட்டியாய் விளங்குபவர்கள் முதியோர்கள் என்பதால் தான் புதுச்சேரி அரசு முதியோர் மற்றும் இதர ஓய்வூதிய திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்குவதாக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கூறினார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் பேசிய ஆளுநர் கைலாசநாதன், சமுதாய முன்னேற்றம் என்பது பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல, அந்த சமுதாயம் முதியவர்களை, சமூகத்தால் கைவிடப்பட்டவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர்களின் முன்னேற்றத்தில் அக்கறை கொண்ட உள்ளடக்கிய வளர்ச்சிதான் உண்மையான வளர்ச்சியாகும் என்று கூறினார். மேலும் முதியவர்கள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள், 3ஆம் பாலினத்தவர்களை காப்பது நமது கடமை மட்டுமல்ல, நமது சமூக பொறுப்பாகும் என்றவர், முதியவர்கள் குடும்பத்தின் உயிர் நாடியை போன்றவர்கள் என்றும் பிள்ளைகள் மற்றும் பேரப்பிள்ளைகளின் வழிகாட்டியாய் விளங்குபவர்கள் என்பதால்தான் புதுச்சேரி அரசு முதியோர் மற்றும் இதர ஓய்வூதிய திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கி வருவதாக தெரிவித்தார்.
போலி ஷேர் மார்க்கெட் மூலம் 62 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட கொல்கத்தாவை சேர்ந்த நபரை புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்தனர். காரைக்காலை சேர்ந்த ஒருவரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்ட நபர் ஒருவர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என்று கூறியுள்ளார். அதனை நம்பி அந்த நபர் 62.95 லட்சம் ரூபாயை முதலீடு செய்த நிலையில் ஏமாற்றப்பட்டுள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். அதில் மோசடி பணத்தில் 21 லட்சம் ரூபாய் மேற்கு வங்கம் பரத்பூர் முரஷிதாபாத் பகுதியை சேர்ந்த ஸ்வப்பான் குமார் கோஷ் மகன் சந்துகோஷ் என்பவரது வங்கிக் கணக்கில் சென்றது தெரியவந்தது. அதன் பேரில் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான தனிப்படை காவல்துறையினர் மேற்கு வங்காளம் சென்று விசாரணை மேற்கொண்டனர். அதில் சந்துகோஷின் தந்தையான ஆயுர்வேத மருத்துவர் ஸ்வப்பான் குமார் கோஷ் என்பவர் இந்த மோசடியில் தொடர்பில் இருப்பது தெரியவந்தது. அதன் பேரில் ஸ்வப்பான் குமார் கோஷை கைது செய்த காவல்துறையினர் அவரை புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் 2.5 கோடி ரூபாய் பண பரிமாற்றம் நடந்துள்ள வங்கிக் கணக்கின் உரிமையாளர் சந்துகோஷ் மற்றும் மோசடியில் தொடர்பில் உள்ளவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மக்கள் கிட்ட அவேர்னஸ் கிடையாது. மெயினா என்ன அப்படின்னா, ஒரு ஆன்லைன் ஷேர் மார்க்கெட்ல இல்ல நம்ம ஜெனரலா ஒரு ஷேர் மார்க்கெட்ல போறீங்க, எவ்வளவு ரிட்டர்ன் வருது, அந்த ரிட்டர்னை விட நாங்க டபுளா காமிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அதை நம்பி மக்கள் போறப்போ அவங்க ஏமாந்துடுறாங்க. இந்த மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட், ஆன்லைன் ஷேர் மார்க்கெட்டிங், நம்ம பாண்டிச்சேரியில மெயினா நிறைய பேர் ஏமாறுறது எதுல அப்படின்னா, வேலை வாய்ப்பு. டெலிகிராம் மூலயமா நான் உங்களுக்கு ஜாப் ஆஃபர் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரதுலதான் நிறைய பேர் ஏமாறுறாங்க. அந்த ஜாப்னு நினைச்சு அவங்க அதுல பர்டிகுலரா கூகுள்ல நீங்க இந்த மாதிரி இதுக்கு ரிவ்யூ போடுங்க, யூடியூப்ல இதுக்கு லைக் போடுங்க, இதுக்கு கமெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஜாப் ஆஃபர்னு சொல்லி கொடுக்கறது. அதுக்கப்புறம் நீங்க அதுல ஒரு 500 ரூபா கொடுத்தீங்கன்னா உனக்கு 1000 நான் தரேன், அதுக்கப்புறம் ஒரு 1000 கொடுக்குற மாதிரியும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நான் 10,000 நீ கொடுத்தேன்னா நான் 20,000 தரேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் உங்களுக்கு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுறப்போ அதுக்கப்புறம் ஏமாத்திட்டு அவங்க போயிடுவாங்க. மக்கள் தொகை அதிகம், நம்ம கிட்ட பணப்புழக்கம் அதிகம். பாண்டிச்சேரி மக்கள் கிட்ட பணப்புழக்கம் அதிகம். ஆனா இங்க ஹாட்ஸ்பாட் எதுவுமே கிடையாது. இப்ப நாங்க கூட்டிட்டு வந்த சைபர் கிரிமினல்ஸ் யாருமே பாண்டிச்சேரி ஆளே கிடையாது. விக்டிம் பாண்டிச்சேரி, அதனாலதான் கேஸ் நாங்க ரெஜிஸ்டர் பண்ணது. பட் ஆனா கிரிமினல்ஸ் யாருமே பாண்டிச்சேரி கிடையாது. அந்த விஷயத்துல பாண்டிச்சேரியில சைபர் கிரைம் ஹாட்ஸ்பாட் இல்லைன்னு சொன்னேன். கிரிமினல்ஸ் இல்ல அப்படின்றதுனால ஹாட்ஸ்பாட் இல்லைன்னு சொன்னது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 10,205 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,400 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.